ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று காயத்ரி போட்ட வீடியோவில் கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து பார்த்தேன். எல்லாமே எனக்கு எகென்ஸ்டாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணவங்க கூட அவளுக்கு காயத்ரி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எப்போவுமே ஒருதலை பட்சமாக முடிவு பண்ணாதீங்க. 2 பேர்த்தருடைய நியாயத்தையும் பார்க்கணும். என் நியாயத்தையும் நீங்கள் பார்க்கணும், சரிங்களா? நான் இது நாள் வரைக்கும் உதாரித்தனமாக இருந்தேன், செலவு பண்ணேன், இல்லைன்னு சொல்ல. வீட்டுக்கான வேணுங்கிறத நான் எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒரு சேவிங்ஸ் பண்ணல, அவ்வளோதான். குடிக்கிற தப்பு தான். இந்த 1 மாதமாக நான் திருந்திட்டேன். எப்போயாவது ஒரு நாள் தான் குடிக்கிறேன். யானை எத்தனை நாளைக்கு தாங்க வீட்லேயே அடைஞ்சு கிடக்கிறது? அதனால தான் நேற்று நான் வெளியே ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு சரி ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலான்ட்டு போயிட்டு வந்தேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாயந்தரம் பண்ணிட்டேன், தப்பு தான். அதுக்காண்டி நீ வீடியோ போட்ட, சரி ரைட்டு, இப்போ ஐடியெல்லாம் லாகின் பண்ணி வீடியோ போட்ட ரைட்டு. என்னுடைய செல்லுக்கிற ஐடியை நீ எதுக்கு நீ கேன்சல் பண்ண? அது எப்படி நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போன மாதத்துக்கு முந்தின மாதம் வரைக்கும் யூடியூப் கண்ட்ரோல் பூரா எப்போவுமே யூடியூப் கண்ட்ரோல் என் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. பணமும் என் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும், என் சிம் கார்டில் தான் ஆட் ஆகும். கூகுள் ப்ளே, ஃபோன்பேலாம் நான் தான் வச்சுருக்கிறேன். காயத்ரி கூகுள் ப்ளே, ஃபோன்பேவே கிடையாது இது நாள் வரைக்கும். போன மாதம் தான் நான் காயத்ரிக்கு என் சிம் கார்டை கழட்டி அவளுக்கு கொடுத்து, சரி இந்தா நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஃபோன்பே, ஜிபேயில் ஓப்பன் பண்ணி கொடுத்து எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு கூட நான் தான் சொல்லி கொடுத்தேன். என் சிம் கார்டையும் கழட்டி கொடுத்தேன். நம்பி கொடுத்ததுக்கு நீ மெயில் ஐடி லாகின் பண்ண, சரி ஓகே பண்ணால் பரவாயில்ல. என்னுடைய செல்லில் இருக்கிற மெயில் ஐடி நீ எதுக்கு நீ இது பண்ண? இப்போது ஒரு கமெண்ட் தப்பாக வருது, அந்த கமெண்டை கூட நான் டெலீட் பண்ண முடியல. அந்த அளவுக்கு நீ பண்ணி வச்சுருக்கிற. எனக்கு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோவம், வேறு ஒன்றும் இல்லை. குடும்பத்து மேலே இப்போ ஒரு வீடியோ என்னன்னு சொல்லிக்கிற, யாரை பற்றியும் கவலை இல்லையா? கவலை இல்லாத இது நாள் வரைக்கும் குடும்பத்தை நல்லா பார்த்துட்டு நான் எல்லாம் நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன இந்த குழி ஒன்று தான் பிரச்சனை, அதையும் இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே ஒரு மனுஷன் எவ்வளோ தூரம் இறங்கி வர்றது? அவ்வளோ தூரம் சொல்கிறேன், லைவ் போட்டு எனக்கே தெரியாமல் லைவ் போட்டு நீ அசிங்கப்படுத்திருக்கிற. பாருங்கள், கார் எட்டு நான் காட்டுக்கள் நிறுத்திட்டு வெடி வரைக்கும் நைட்டு தனியாக படுத்துட்டு இருக்கிறேன். இப்போ காலையில் எழுந்திரிச்சிட்டு போய் பல் விளக்கிட்டு சாப்பிட்டு, தள்ளுவண்டி கடையில் தான் போய் சாப்பிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். எங்கே வேலைக்கு போகலாம், இல்லை பழையபடி கம்பெனிக்கே போகலாமா, இல்லை வேறு ஏதாவது தொழில் பண்ணலாமா? கையில் வேறு இப்போ கொஞ்சமாக தான் பணம் வச்சுருக்கிறேன், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. காருக்கு வேறு ரெடி பண்ணுற காசு தரணும். 19 இயரிங் வாங்கி தான் போகணும். ஏன்னா பல பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ். அந்த டென்ஷனுக்காக தான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணான்ட்டு வெளியே போனேன். அது ஒரு பெரிய தப்பாகி இப்போ இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. நானும் வேலைக்கு போயிட்டு அப்புறம் நான் யாருங்கிறத அப்புறம் நான் காட்டுறேன். ஆனால் குடும்பத்தை எல்லாம் மறந்தெல்லாம் நான் இருக்க மாட்டேன். எப்போவுமே என்னுடைய பையனை நான் பார்ப்பேன், அவனுக்கு வேணுங்கிறத நான் செய்வேன், சரியா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே நேற்று லைவில் பார்த்துருப்பீங்க. எப்படி கை நீட்டிட்டு அடிக்கிறதுக்கு வாரா, தள்ளி விட்றா. நேற்று என்ன நான் கேட்டேன், லைவை கட் பண்ணுன்னு தான் சொன்னேன். வேறு என்ன உலகம் குத்தம் பண்ணிட்டு நான் இதனால் வரைக்கும் கொஞ்ச நாளாக கம்முன்னு இருந்தேன். இப்போ மறுபடியும் பழையபடி கை நீட்டுறேன். பார்த்துக்கிறேன், எவ்வளோ நாள் இப்படியே பண்ணுறேன் நானும் பார்க்குறேன்.